ஹே எவ்ரிவன், இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. நம்ம ஏன் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம்? 1947ல இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சது. ஆனா அப்போ நம்மளுக்கு ஓன் ரூல்ஸ் இல்ல, பிரிட்டிஷோட ரூல்ஸ்ல தான் நம்ம இருந்தோம். சோ அப்ப இருந்த லீடர்ஸ் என்ன பண்ணாங்க, ஒரு புக் எழுதினாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ற ஒரு புக். அதுதான் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். 1950 ஜனவரி 26ல இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்தியால ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பட் ஏன் ஜனவரி 26 சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜனவரி 26 ஒரு ரேண்டம் டேட் இல்ல. இந்த இயர் 1930 ஜனவரி 26 அப்போவே லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் ஃப்ரீடம் அப்படின்னு ஒன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஜனவரி 26 நம்ம ரிப்பப்ளிக் டேவா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் உலகத்திலே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனா இருக்கு. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷனை எழுதுறதுக்கு இட் டுக் 2 years 18 months and 11 days ஆச்சு. சோ ஒரு நாட்டோட ரூல்ஸ் எழுதுறதுக்கு அவ்வளவு டைம் தேவைப்பட்டது. ஏன் ரிப்பப்ளிக் டே இம்பார்ட்டன்டா இருக்கு? கிங்ஸ் இல்ல, குவீன்ஸ் இல்ல, டெமோக்ரஸி இல்ல, எல்லாருமே ஈக்குவல். நம்மளோட ஓட்ஸுக்கு ஒரு பவர் இருக்கு, நம்மளோட வாய்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இது நம்ம ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் நினைவு கொண்டு வர ஒரு நாள். சோ ஒரு ஸ்ட்ராங் கான்ஸ்டிடியூஷன், ஸ்ட்ராங் சிட்டிசனா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங் இந்தியாவை நம்மளால மாத்த முடியும். சோ ஹாப்பி ரிப்பப்ளிக் டே.